Hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. எங்கள் ஆண்டவரே, praise the Lord, எங்கள் தெய்வமே, praise the Lord, எங்கள் தெய்வமே, praise the Lord, எங்கள் தெய்வமே, praise the Lord. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். எங்கள் தெய்வமே பரிசுத்தர், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவரே பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பரிசுத்தமானவரே துதிக்கிறோம், பரிசுத்தமானவரே துதிக்கிறோம், பரிசுத்தமானவரே துதிக்கிறோம். பரிசுத்தரே துதிக்கிறோம், பரிசுத்தரே துதிக்கிறோம், பரிசுத்தரே துதிக்கிறோம். அல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. ஆவியான தெய்வமே, ஆவியானவரே, 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 உயிர்ப்பிக்கிற தெய்வமே, உயிர்காட்டை செய்கிறவரே. அல்லேலூயா. உமக்கு சோதரம் 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 சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம். ஆண்டு சராசரத்தை படைத்த எங்கள் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். Glory to Lord, சோதரம், glory to Lord, சோதரம், glory to Lord, glory to Lord. மகிமை மகிமை தேவனுக்கே, மகிமை தேவனுக்கே, மகிமை தேவனுக்கே, மகிமை ஆண்டவருக்கே, மகிமை. ஆவியானவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். கர்த்தாவே நீர் வாழ்க, வாழ்க, வாழ்க என்று சொல்லி நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், 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 போற்றுகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் ஆண்டவரே நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே நீர் வல்லமை உடையவரம்மா, மகத்துவமானவர், மகிமையானவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர், வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கிறவர். ஆண்டவரே உமக்கு ஒப்பாக யாரும் இல்லை, உமக்கு சமமாக யாரும் இல்லை, உமக்கு நிகராக யாரும் இல்லை. தகப்பனே நீர் ஒருவரே எல்லாரையும் உயர்ந்தவர், நீர் ஒருவரே எல்லாரையும் சிறந்தவர், நீர் ஒருவரே எல்லாரையும் மகத்துவமானவர், நீர் ஒருவரே அற்புதங்களை செய்கிற தெய்வம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். நாங்கள் நம்புகிறேன், நாங்கள் நோக்கி பார்க்கிறேன், நாங்கள் சேவிக்கிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த, எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளை நினைக்கிறோம், நினைக்கிறோம்.
ரட்சிக்கும் காரணரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா உம்மை துதிக்கிறப்பா உம்மை துதிக்கிறப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 Praise the Lord, 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 praise the Lord. எங்கள் தெய்வமே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வமே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 praise the Lord. Thank you Lord. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா
அவளுக்கு சகாய நீரே அல்லவோ துணை அவர்க்கு என்பவர் நீரே அல்லவோ அடிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ
அவரே நமக்கு பாதுகாப்பு, அவரே நமக்கு ஏற்ற துணை. உலகத்தில் எவ்வளோ சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கங்களை ஏற்படுத்தலாம். அவன் ஒவ்வொரு வினாடியும் நாம் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நாம் இருக்கிறோம். ஆமென். அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நிற்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்டபோது இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்டபோது இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் தீபம் தொடர்ந்து ஜெபத்திலே கூடி வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரை நாம் சார்ந்து கொண்டு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஆமென். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆமென். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறார். அவர் உண்மை உள்ள ஜீவனுள்ள தேவன். அவர் உனக்கு பலன் அளிக்கிறவர். நீ அவரை தேடும் பட்சத்தில் அவர் நிச்சயமாக உனக்கு பலன் அளிப்பார். நிச்சயமாக பலன் அளிப்பார். ஒருபோதும் கர்த்தர் உங்களை ஆமென் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. அவரிடத்தில் வந்த ஒருத்தரையும் அவர் வெறுமனே அனுப்புகிற தேவன் இல்லை. கரங்களை கேட்டார். அல்லேலூயா. ஓ thank you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை நீர் வெறுமனே அனுப்பாத எங்கள் தெய்வமே, எங்களை நிரம்ப ஆசீர்வதிக்கிறவரே, நிறைவானதை தருகிறவரே. எல்லாரும் சோதரமான வாய்களை திறந்து
அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெபங்களை தேவனுக்கு நாம் ஏறெடுக்கலாம். தேவனுடைய நாமத்தினாலே நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. என் நாமத்தினாலே எவைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிற வசனத்தின்படி அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கலாம். தேவன் அவைகளை நமக்கு தருவார். அல்லேலூயா. நாம் அதிகமாக பழகி பெருக வேண்டும். சபை வளர வேண்டும். அல்லேலூயா. அதற்கு மிகவும் முக்கியமானது இடம் தேவை. ஆமென். பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் தரணும். இடம் வாங்கத்தக்கதான ஒரு சூழலை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தும். வான மண்டலங்களின் பொல்லாத சேனைகள் அகன்று போகத்தக்கதா வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட வேண்டும். தடைகள் எல்லாம் அகன்று போகணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அதை தடை செய்ய எந்த அதிகாரத்துக்கும் இங்கே இடம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். வானத்தின் பொக்கிஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கத்தக்கதாக ஆமென். அல்லேலூயா. ஆண்டை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒரு நல்ல இடத்தை நாம் தேர்வு செய்து வாங்கத்தக்கதா எல்லா ஜனங்களும் வந்து போகத்தக்கதா அந்த இடம் எல்லா ஆராதனைகளுக்கும் எல்லா ஆமென் ஆமென் நிகழ்வுகளுக்கும் அது போதுமானதாக இருக்கத்தக்கதா அந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 சார்லஸ் ஜோம் பண்ணுவார். பேசுவார். ஆண்டவரே சோதரம் அல்லேலூயா. சோதரம் 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 Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Sodram, Sodram, Sodram. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆதிநிலை அன்பினிலே ஆண்டவரோடு இருந்திடலாம். அவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நித்தியமாக வாழ்ந்திடலாம். ஆதிநிலை அன்பினிலே ஆண்டவரோடு இருந்திடலாம். அவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நித்தியமாக வாழ்ந்திடலாம். வேண்டாம் இமாற்றம் இயேசுவிடம். வேண்டாம் இமாற்றம்
திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் நிறைவான வாழ்வை வாழும். எல்லாவற்றிலும் நிறைவு இருக்கும். பரிசுத்த வாழ்விலும் நிறைவு இருக்கணும், பொருளாதாரத்திலும் நிறைவு இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுமே முக்கியம். ஒன்று இருந்துட்டு ஒன்று இல்லைனாலும் கஷ்டம், ஒன்று இருந்துட்டாலும் ஒன்று இல்லைனாலும் கஷ்டம். பரிசுத்தமா வாழ்கிறது முக்கியம் போல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை பெறுவதும் முக்கியம். அங்க பொருளாதாரம் இருக்கிறது முக்கியம் போல பரிசுத்தமாய் வாழ்வது முக்கியம். அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு பரிசுத்த வாழ்வை வாழணும், பாதுகாப்பான ஒரு வாழ்வை வாழணும். மாத்திரமல்ல, பொருளாதார நிறைவை பெற்று வாழணும். இது மூன்றும் நம்முடைய சபையார் எல்லாருக்கும், எனக்கு முதற்கொண்டு வேணும். அல்லேலூயா. நாம இல்லை அப்படின்னு யாருக்கிட்டையும் போய் நின்றுடக்கூடாது. அதே நேரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரையும் நம்ம மட்டுப்படுத்திடும் கூடாது. நம்மளை நாமே உயர்வாக நினைச்சு கொள்ளக்கூடாது. அவன் பரிசுத்த வாழ்வோடு பாதுகாப்பாக பொருளாதாரத்தை உடையவர்களான ஒரு வாழ்வை நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்ய கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாரும் துதிக்கிற வாய்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களை நடத்துங்க, நடத்துங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே குறை இருக்குமாய் எங்களை மன்னிங்க. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே வளருவதற்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எங்கள் குடும்பமாக பாதுகாப்பாக இருக்க உதவி செய்யுங்க. பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்க உதவி செய்யுங்க. அதற்காக வீட்டர் ஜோபம் பேசலாம். அல்லேலூயா. praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. Amen. பயப்படாதே தேசமே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், இன்று அதை நீ பார்ப்பார். பயப்படாதே தேசமே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், இன்று அதை நீ பார்ப்பார். பயப்படாதே தேசமே. உங்கள் தேவனின் ஆலயத்தில் கூடி வாருங்கள். உங்கள் தேவனின் ஆலயத்தில் கூடி வாருங்கள். பரிசு
பயப்படாதே தேசமே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், இன்றையதை நீ பார்ப்பார். பயப்படாதே தேசமே. கர்த்தருடைய சத்தமோ வானம் பூமியை அதிரப் பண்ணும். கர்த்தருடைய சத்தமோ வானம் பூமியை அதிரப் பண்ணும். கர்த்தர் தமது ஜனத்திற்கோ அடைக்கல அரண்-கோட்டையாவார். கர்த்தர் தமது ஜனத்திற்கோ அடைக்கல அரண்-கோட்டையாவார். பயப்படாதே தேசமே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், இன்று அதை நீ காண்பார். பயப்படாதே தேசமே. முழங்கால்படி ஜெபம் பண்ணுவோம். உண்மையாகவே தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், நமக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து சபையில் இருக்கிறவர் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணி வருகிறோம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படித்து அருமையான சகோதரர் ஸ்பர்ஜன் அவர்களுடைய குடும்பத்துக்காக, அவருடைய மனைவிக்காக, சகோதரி பரிமளம் அவர்களுக்காக, உடைய 2 மகன்களுக்காக நாம் எல்லாரும் முழங்கால் படித்து சகோதரர் ஸ்பர்ஜன் அவர்களுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் இன்னும் கிருபை தர வேண்டும், இன்னும் பலன் தர வேண்டும். கடந்த வருடங்கள் முழுவதும் அவர்களை பாதுகாத்து வருகிற நேரம் இந்த நாட்களில், இந்த பணிக்காலங்களில் அதிகமாக அவர்கள் பலவீனப்படுகிறது உண்டு. அவருடைய சரீரத்தில் பலவீனங்கள் வருவது உண்டு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக அவர்களை பலப்படுத்தி கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வருகிறார். எந்த தீங்கும் அவர்களை அணுகாதபடி, வாதை அவர்களை அணுகாதபடி, நாச மோசங்கள் அவர்களை அணுகாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாப்பை அவருடைய ரத்த கோட்டைக்குள் வைத்தவர்களை மறைத்து வருகிறார். அல்லேலூயா. அவன் இன்னும் கிருபை தருவேன் என்று சொல்லுகிறார். உன் பலவீனத்திலே நான் பலன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவங்க 2 பேருக்கும் நல்ல சரீர சுகத்தை, ஆரோக்கியத்தை, தீர்க்க ஆயுசை தேவன் கொடுக்கும்படி கரங்களை உயர்த்தி எல்லா கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, அருமையான குடும்பத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். அதே போல எபனேசருக்காக, பெர்னட்டுக்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். எபனேசருக்கு ஒரு நல்ல மணமகளை தேவன் வரும் காலத்தில் கொடுக்க வேண்டும். அடுத்த வருஷம் அந்த மகனுக்கு திருமணத்தை கர்த்தர் கைகூடி வரை செய்யும். கர்த்தரை வைத்து எல்லாம் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். கர்த்தரால் இந்த காரியம் வாய்ப்பதாக என்று சொல்லி கர்த்தர் அந்த மகனுக்கு ஏற்ற துணையை வரும் வருஷத்தில் தேவன் கொடுக்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அதே போல பெர்னட்டை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த உபவாச காலத்துல அந்த மகன் ஒரு நாள் கூட விடுபடாமல் வந்து ஆண்டவரே இந்த பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு போட்டு உதவி செய்து வருகிற அந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த மகனுக்கு கர்த்தாவே உடைய கண்களை இரக்கங்களை கட்டும். ஆண்டவரே, வேலை இல்லாத ஒரு சூழல் மாறட்டும். கர்த்தாவே, புதிய வருஷத்துல, புதிய மாதத்துல எங்கள் தேவன் ஒரு வேலை அந்த மகனுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, தகப்பனே, இந்த குடும்பத்துல உங்களுடைய ஆளுகை இருப்பதாக. சகோதரனுக்கும் சகோதரிக்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தை, பொருளாதாரத்தை, மன சமாதானத்தை ஆண்டவரை கட்டளையிடுவீராக. ஆண்டவர், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக. கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்ட குடும்பம் இருப்பதாக. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்புகிற பொல்லாத ஆவிகளை நாங்கள் கட்டுகிறோம். பொல்லாத ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். எல்லா அந்த காலத்தின் வல்லமைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். ராஜா, பாதுகாப்பில் அந்த குடும்பத்தை வைக்கிறோம். ஆண்டவரே, 4 பேரையும் சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கட்டும்.
அந்த குடும்பத்தினுடைய சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும். சகோதரனுடைய வாழ்க்கையில், சகோதரி வாழ்க்கையில், பெர்னட் வாழ்க்கையில், எபனேசர் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் மட்டுமே நடப்பதாக, பிசாசு கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியான குடும்பத்தை நடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி கரங்களை வைத்து கர்த்தரை சோதரப்படுவோம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. கொண்டாடலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் இந்த தொடர்ந்து பழைய பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்தினுடைய ஆமென் முக்கியமான இந்த புத்தகத்தின் கருத்தை இல்லைனால் நோக்கத்தை, மைய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு யோபை புத்தகம் சோதரம் சோதரம் சோதரம். யோபேல் கர்த்தர் உரைத்த வார்த்தை, யோபேல் மூலமாக கர்த்தர் உரைத்த வார்த்தை. இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து, மைய பொருள் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. எந்த நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எல்லா மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு பலியாய், ஒரு ஆட்டுக்குட்டியாய் இந்த பூமியில் பிறந்தார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொன்னார், நான் திரும்ப வருவேன். அல்லேலூயா. திரும்ப நான் வருவேன் அப்படின்னு. திரும்ப அவர் வருவது எப்படி வருவார் என்றால், நியாயாதிபதியாய் வருவார், நீதி செய்கிற தேவனாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நீதி செய்கிற தேவன் முகராட்சனை பார்க்க மாட்டார். இப்போது அவர் கிருபையுள்ள தேவனாக நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் மேற்கொண்டு மேற்கொண்டு பயங்கரமான பாவத்தில் இந்த உலகம், இந்த குடிகள் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பூமியை நியாயத்திருக்கிற நியாயாதிபதியாக ஆண்டவராகிய இயேசு வருவார். அதனால அந்த நாட்களில் சபை அவன் எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும், இதைதான் இந்த பரிசுத்த வேதாகம், இந்த யோபேல் தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. கவனியுங்கள், 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. சங்காரம் என்றால் அழிவு, ஒரு பேர் அழிவு அந்த நாளில் உண்டு. கவனிக்க வேண்டும், அந்த நாள்ல நாம் எதையெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அதெல்லாம் நம்மை கைவிட்டு விடும். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நம்மை கைவிட்டு விடும். வசனங்கள் சொல்லுகிறது, நம்முடைய கண்களை விட்டு ஆகாரம், நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷம், மகிழ்ச்சி நீக்கப்படவில்லையோ, விதையானது மண் கட்டிகளின் கீழ் மடங்கி போயிற்று, மக்கி போயிற்று, பயிர் தீர்ந்து போகிறதினால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. அந்த காலங்கள் எவ்வளவு மோசமான ஒரு காலமாய், பஞ்சம் நிறைந்த காலமாய் அது இருக்கும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய சபை என்ன செய்ய வேண்டும்? 14ஆவது வசனம், கர்த்தருடைய சபை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும்
தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. இந்த உபவாசம் என்பது நம்மை தாழ்மைப்படுத்துவதற்காக ஒரு காரியம். இதை நம்ம கவனிக்கணும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஜெபம், உபவாச ஜெபம் எதற்கு தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவதற்காக. அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்றோம் அப்படின்னா இந்த உலக விஷயங்களை கொஞ்சம் மறந்து ஆசை இச்சைகளை எல்லாத்தையும் கொஞ்சம் வெறுத்து இந்த உலக ஆகாரங்களை எல்லாம் துறந்து அல்லேலூயா தெய்வ சமூகத்துக்கு நேராய் நம்முடைய முகத்தை மட்டுமல்ல நம்முடைய இருதயத்தையும் திரும்பி நாம் தாழ்மைப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில் இருக்கிறோம். உண்மையா ஜெபம் பண்ணுவோம், தாழ்மையோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களை அடங்கியிருங்கள் என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆமா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை கைவிடும். பணம், பொருள், ஆசீர்வாதங்கள், நாம் இச்சித்து சாப்பிடுகிற ஆகாரங்கள் எல்லாமே நம்மள ஒரு நாள் கைவிடும். ஒரே ஒரு வியாதி வந்தா போதும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எங்கேயாவது மறைச்சி சாப்பிட்டாலும் அது நம்மளுக்கு கொண்டு போகணும். மரண பயம் வந்துடும், உயிர் மேல ஆசை வந்துடும், எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனாலதான் இருக்கும் போதே அதை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட பழகணும். அதுதான் உபவாசம். அல்லேலூயா. கையில காசு இருக்கு, கையில காசு இருந்தா கடைக்கு போய் என்ன பண்ணலாம், மீனையும் கறியும் வாங்கி சமைக்கலாம். ஆனா உபவாசம் இருந்து அதை தவிர்க்கணும். காசே கொஞ்சம் இரு, மண்ணை கொஞ்சம் இரு, பொருளாதாரம் கொஞ்சம் இரு, நிறுத்தி வச்சுட்டாங்க. கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடுறோம் அப்படின்னா அது ஆபத்தில் கொண்டு போய் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கை சாதாரணமானது இல்லை. நம்முடைய உடல் விசுவாச வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணணும். சரியா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு சரியா இருக்கணும்னா உலக பிரகாரமான வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தினாதான் ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மைப்படும். உலக வாழ்க்கையோடு கூட அப்படியே வாழ்ந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பா வாழணும்னு நினைச்ச முடியாது. ஏதாவது ஒண்ணை விட்டாதான் ஒண்ண பெற முடியும். அப்போ இது தேவைதான். இந்த சரீரம் வேணும்னா இந்த சரீரம் நமக்கு கண்டிப்பா வேணும். ஆனாலும் ஸ்தோத்திரம், இந்த சரீரம் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேற்கொள்ளாதபடிக்கு பார்த்துக்கணும், கண்ட்ரோல வைக்கணும். அல்லேலூயா. ஆமா. எனக்கு நான் சில வருடங்களாக கடைபிடிக்கிற ஒன்று, பசியோடு உட்கார்ந்து சாப்பிடும்போது பசியோடு உட்கார்ந்து சொல்லியிருக்கேன். சாப்பிடும்போது பசியோடு உட்கார்ந்து பசியோடு எழுந்துரு. இது முடியுமா? முடியும். பழக்கப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும், நம்முடைய இது கொஞ்சம் அடக்கணும், ஆசைகளை அடக்கணும், இச்சைகளை அடக்கணும். ஒரு சாப்பாடு மேல, ஒரு உணவு மேல நம்ம இச்சிக்க ஆசைப்பட போடும். அல்லேலூயா. சோ ஒரு விருந்துக்கு போகிறோம், விருந்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது கொடுத்தது வரைக்கும் சாப்பிட்டு வந்துடணும். கொஞ்சம் போடுறது என்ன பண்ணக்கூடாது. நாங்கள் இப்படிலாம் பிரச்சனை பண்றீங்க, நியாயமாக இது. அல்லேலூயா. நான் இருக்கிறேங்க, என் மனைவி எனக்கு எத்தனை கொடுக்குறது தான் சாப்பிட்றேன். அது மாதிரி நான் கேட்டதே கிடையாது, கேட்கறதும் கிடையாது. அவங்கள எத்தனை கொடுக்கணும்னு சொன்னாலும் மானான்னு சொல்லிடுது. உங்களோட வச்சுக்க எல்லாரும் கொடுக்காதீங்கன்னு சொன்னா நீங்க காது கேட்குது நீங்க சொல்றது. அல்லேலூயா. ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு அது உதவி செய்யும். நான் என்ன சொல்றேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை 90% இருக்குதுன்னா உலக வாழ்க்கை எவ்வளவு இருக்கணும்? அதுக்கு கீழே இருக்கணும். அதுக்கு கீழே பார்த்துக்க. இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை 100% நல்லா இருக்குன்னா அதுக்கு கீழே நீ எவ்வளவு போறே அதுக்கு கீழே கண்ட்ரோல் பண்ண.
ஆனா ஓனர் யார் தான்? ஓனர் எந்த வாழ்க்கையா இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கணும். இது யாரா இருக்கணும்? வேலைக்காரனா தான். எஜமான் ஆவிக்குரிய வாழ்க்கையா, இது வேலைக்காரனா தான். இது மேல போயிட்டு இது கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். எப்பொழுதெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியை, தோய்வை நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யாராக எப்படி மாறணும்? பட்டினியாக மாறணும், உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லு அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா 10 கிலோமீட்டர் ஓடுறோம், 5 கிலோமீட்டர் ஓடுறோம். ஏன்டா ஓடணும்? ஏன்னா 10-15 கிலோமீட்டர் ஓடினா தான் அவன் உடம்புல இருக்கிற கலோரிலாம் ஒழிய போதும். அப்படி யார் சொன்னது? அப்போ நம்முடைய சரீரத்தினுடைய அமைப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எதெல்லாம் தவறான ஆகாரங்களோ அதை தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா. தவறான ஆகாரங்களை தவிர்க்க வேண்டும். சரி, பாவ உணர்வுகளை, பாவ எண்ணங்களை, கர்த்தருக்கு எதிரான திட்டங்களை, இல்லையென்றால் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை உருவாக்குவது ஆகாரங்களும் ஒன்று. ஆகாரங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிற பணம், செல்வம் ஒன்று. இதெல்லாத்தையும் கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக எப்பவும் போல நாம் வாழ்வதற்கு, நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். வாழ்வியல் முறை ரொம்ப முக்கியம். இந்த வாழ்வியல் முறையை நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னா உன் சரீரத்தை நீ கெடுத்துக் கொள்ளுகிறாய். உன் சரீரத்தை நீ கெடுத்துக் கொள்வது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டு விடுகிறாய். தேவனுக்கும் உனக்குமான உறவை நீ கெடுத்துக் கொள்ளுகிறாய். அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கான், நம்ம வீட்டில் ஒரு வாலிப பையன் இருக்கான்னு வச்சுக்க. உங்க பையன் வச்சுக்க, நீ சமைக்கிற, ஆனாலும் நீ வெளியே போயிட்டு நண்பர்களோடு கூட கண்டதையும் தின்னுட்டு வரான். அவன் உடம்பு பாதிக்கப்படுது. அவன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது அவனுக்கு திட்ட போறது யாரு? அவனை நிமித்தமாக திட்டு வாங்க போறது யாரு? சொல்ல மாட்டீங்களா? அம்மா தான். உங்களை என்னத்தான் அமைச்சு போட்டாலும் குழந்தை போச்சு. ஆனா இவன் என்ன பண்ணா, வீட்டுல ஒழுங்க சாப்பிடுறதுல ஊர்ல இருக்கிறதெல்லாம் தின்னுட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு கடைசியில யாரு பேர் பஞ்சர் ஆகுது? இது மாதிரிதான் ஆண்டவர் பேர் பஞ்சர் ஆயிருக்குது நிறைய பேருடைய விஷயங்கள். ஆண்டவர் பேர் பஞ்சர் ஆகுது காரணம் இதுதான். என்னடா இது, ஆண்டவர் பத்தியா கை விட்டாரு, உனக்கு உதவி செய்யல பத்தியா? ஏன் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாக வாழவில்லை? ஆவிக்குரிய வாழ்வியல்ல நீ சரியாக ஒழுங்கு நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். அவர் ஒழுக்கத்தை விரும்புகிற தேவன். எதனாலும் செஞ்சு விட்டு ஆண்டவர் அதெல்லாம் விட்டுருவார் வந்துருவாங்கன்னு சொல்லாது. ஆதியாகமத்திலிருந்து பார்க்க முடியும், அவர் ஒழுக்கத்தை விரும்புகிறவர். ஏனென்றால் அவர் ஒழுக்கம் உள்ளவர். கண்டதையும் கண்ட மாதிரிலாம் பண்ண மாட்டார். எல்லாத்தையும் சட்டத்திட்டத்தோடு ஒழுக்கத்தோடு தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால எதை செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், பிசாசை பார்த்து உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. என்ன அர்த்தம்? ஒழுங்கு வேணும்டா. இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, ஒழுங்கா பண்ணணும். அப்போ இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை, மகா பெரிய ஒரு கொடிதான காலத்தில் நாம் அகப்பட்டுக் கொள்ள போகிறோம். அந்த காலம் ரொம்ப பயங்கரமான ஒரு காலம். 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம் 2:11. அவர் வரும்போது, அவர் வரும் நாளில் என்ன நடக்க போதும் 10 படிக்கிறேன். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் நீ பார்க்கிற சூரியன் முதல் கொண்டு மங்கி போகுமா, இருண்டு போகுமா. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தம் விடுவார், அவருடைய பாளையம்
அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையின்படியே ஆமென் நடக்கும். கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமுமாய் இருக்கும். அதை செய்கிறவன் யார்? எங்கேயும் ஓடி ஒழிய முடியாதுங்க. 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு நியூஸ். பூமி மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. பூமி மாதிரிய வேதம் சொல்லுது, நீ எங்க போய் ஓடி ஒழிக்கலாம் அங்கிருந்து கீழே தள்ளுவேன்றார். தெரியும் உங்களுக்கு? தப்பித்துக் கொள்வதற்காக பூமியின் கீழே, கடலுக்கு கீழே, சைனா கடலுக்கு கீழே நகரத்தை உருவாக்கின்றான். எங்க? கடலுக்கு கீழே ஒரு சிட்டியை உருவாக்கின்றான். யோசிச்சு பாருங்க. மேல போயிட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல சேட்டைக்கு உருவாக்கின்றான். கவனிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கீழே தள்ளுவேன்ற ஒன்னே ஒண்ணு இல்லைங்க. ஒன்னே ஒண்ணு இல்லை. காற்று மட்டும் அப்படியே நிறுத்திட்டான். மொத்தம் காத்து எங்க வந்து எங்க போகுது தெரியுமா? தெரியாத. பைபிளே சொல்லுது அது எங்க உற்பத்தி ஆகி வருதுன்னு தெரியாத. உனக்கு தெரியுமா? இவ்வளவு பேசுறீங்க, காத்து எங்க உற்பத்தி ஆகுது தெரியுமா கேட்கிறாரு. அதை நிறுத்திட்டாதான் முடிஞ்சு போச்சு நம்ம சேனல். அல்லேலூயா. வெறுது இந்த ஏசி போட சொல்லுங்க. ஏன்னா வெளி காத்து இங்க உள்ள இல்லை, எல்லாத்தையும் அணைச்சிட்டோம். அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. சிலருக்கு என்ன ஒரு மூச்சை அடைக்கிற மாதிரி. என்னதான் மழை பெய்ஞ்சாலும் இது போட்டாதான் காத்து வரும். இந்த காத்து எல்லாம் வெளியே போகும். நம்ம மூச்சு விடுற காத்து வெளியே போகும். ஃப்ரெஷ் ஏர் வரும். அப்போ நமக்கே இந்த இதுக்கே இவ்வளவு தேவைன்னா, உலக அண்டு சராசரத்தை படைச்ச ஆண்டவருக்கு உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி ஜனங்களுக்கு தேவன் சுவாசிக்கிறதுக்கு காற்றை கொடுத்து, அல்லேலூயா, மரம் வச்சா மரத்துல இருந்து ஆக்சிஜன் வருதுன்னு சொன்னா கூட போயின்றாங்க. இப்போ ஆமா, இவனுக்கு கண்டுபிடிக்கிறது, இன்னைக்கு கண்டுபிடிக்கிறது சரிமா ஒரு 50 வருஷம் பொறுத்து அது தப்புன்றான். அது இல்லாமே நடக்கும்ன்றான். அப்போ தேவனுடைய தன்மை புரிந்து கொள்ள யாராலும் முடியாது. அதனால நாம் பயப்படணும். உலகத்தார் சொல்றதெல்லாம் கேட்டுக்கலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடியவன் யார்? அவர் செய்ய நினைத்ததை தடை செய்கிறவன் யார்? ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பின் நாள் வரும். அந்த நாள்ல ஒண்ணுமே பண்ண முடியும். ஆனா நான் தான் முன்னாடி செத்துருமே பாஸ்டர். ரொம்ப அறிவாளிகள் சொல்லுவாங்க, இந்த சாவு இந்த மரணம் ஒரு மரணம் இல்லை என்று எது சொல்லும்? என்ன மரணம்? இப்ப நம்ம மறிக்கிறோமே, அது மரணமே இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் இதுக்கு முன்னாடி பிறந்த செத்தவங்களும் பிறக்க போறவங்க எல்லாருமே தேவனுக்கு முன்னாடி, நியாயாதிபதிக்கு முன்னாடி, நியாயாஸ்தானத்துக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம போய் நின்று ஆகணும். ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கவா ஒன்னத ஒப்புக்கொடு. ஸ்டீபன் இங்கவா, எத்தனை வருஷம் ஆண்டப்பா? 99 வருஷமா? இங்கவா, போதுமா பாஸ்டர்? 99 வருஷமா? வா கூட. எத்தனை? 99 வருஷத்தினுடைய ரெக்கார்டு. அல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்பாரு. உங்ககிட்ட நான் இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தனே, இவ்வளவு துட்டு கொடுத்தனே, இவ்வளவு உனக்கு பலன் கொடுத்தனே, நீ இவ்வளவு சம்பாதிச்சியே, நீ இதெல்லாம் செஞ்சு, இதெல்லாம் உனக்கு கொடுத்தனே, உன் கையில ஒரு மனைவி கொடுத்தனே, பிள்ளைகளை கொடுத்தனே, பேர பிள்ளைகளை கொடுத்தனே, விசுவாச பிள்ளைகளை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச, நீ என்ன பண்ண, ஒரு வேலை தெரிவிச்சு எல்லாரும் கணக்கு கொடுத்து ஆகணும். ஏதோ கொஞ்ச நாளைக்கு வாழ போறோம், அதனால எப்படியாவது மாணவரே வாழ்க்கை ஏதாவது மாட்டிக்கிட்டு ஏதாவது பயிட்டு போயிடலாம் அப்படின்லாம் ஒன்றும் கணக்கு. அல்லேலூயா. ஒண்ணுமே நினைக்க. ஏர்செல் நிறுவனர் ஒருத்தர் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். அவன் தெளிவா சொல்லுவான், இந்த பூமியில நம்ம என்ன எடுத்துட்டு போகணும், அதான் என் மக்களுக்கு வாரி கூட்டுதாங்கன்றாங்க. கம்பெனி க்ளோஸ் ஆயிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறேன். என் பிள்ளைக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கலங்க, அவனை படிக்க வச்சிருக்கிறேன், அவனை சம்பாதிச்சுக்கிட்டோன்றாங்க.
நான் சம்பாதிச்சத நான் இந்த மக்களுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். எனக்கு எங்க அப்பா அம்மா ஒன்றும் கொடுக்கலங்க, நானும் சம்பாதிச்சுட்டு தான் தெரியலாம். அதே மாதிரி என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க. எல்லாத்தையும் எவ்வளவு தெளிவு பாருங்க. ஆக தேவனுடைய சமூகத்துல தேவனுக்கு முன்பதாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாள்ல நம்ம எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. இங்க என்னென்னமோ சொல்லி தப்பிச்சுக்கிறோம். ஆனா அந்த நாள் பயங்கரமான நாள், கொடிதான நாள். எந்த மனிதனுடைய முகத்திலையும் சந்தோஷம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாள். சாதாரண ஒரு +2 ரிசல்ட் வந்தா நீங்க பசங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். அதே மாதிரி அதை விட பல மடங்கு வேதனை நிறைந்த நாள் இந்த நாள்ல. ஆமென், அல்லேலூயா. நாம் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால நாம் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவதற்கு பரிசுத்த உபவாச நாள் மிக 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 முக்கியம். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த உபவாச நாளை உடையவர்களாக நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், இப்படி பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்றும் சொல்லாதீங்க. அதெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாது என்று ஆண்டவர் சொல்றாரு. ஸோ 2வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய ஆண்டவர் வெட்டிகள் என்ன சொல்றாரு? என்னது? ஆண்டோடைய சேனைன்றது என்ன பாருங்க. இப்போ கொசுங்க அனுப்பினாலும் பண்ணி வச்சு நம்ம அதெல்லாம் கேட்கலாம். ஓடி போயிட்டு 1-2 அனுப்ப மாட்டார். அனுப்பினா சுத்தி ஒரு 10 உன்னை கட்சி என்ன பண்ணுவார்? 4 எட்ட பட்டு அடிச்சு அவ்வளோதான் எனக்கு நம்பிக்கைப்பா. கொசு துரத்தி அடிச்சாலே நம்ம செத்து போவோங்க. கொசு கட்சி செத்துக்கிறாங்களா? ஆமாவா இல்லையா? ஆமா. நீனா எனக்கு என் பார்வையில் நீ கொசு அப்படின்னு யாரும் சொன்னான்னா நீ தைரியமா சொல்லு, நான் கொசு தாண்டா, நான் கட்ச நீ ஆயிடுவ, செத்துருவான்னு சொல்லு. என்ன ஒரு ஆள் சொன்னான், நீ என் பார்வையில் தூசு அப்படின்னா பார்த்து கண்ணில் பட்டுற போதுதான் அப்படின்னா கண்ணில் பட்டுச்சு போயிட்டாரு. அல்லேலூயா. ஆமா, ஜாக்கிரதை. அது கொசு மாதிரி தூசு மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை நினைச்சா ரொம்ப ஆபத்து. இங்க ஆண்டவருடைய சேனை என்னது? ஆண்டவருடைய சேனை வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முச்சுக்கட்ட பூச்சி, முசுக்கட்ட பூச்சி, பச்சை புழு. அல்லேலூயா. இதெல்லாம் அழிவை கொண்டு வரும். ஆனா தேவனை நீ சார்ந்து கொண்டால் இந்த அழிவு கூட உனக்கு ஆசீர்வாதமா மாறும். அது பட்சித்ததை நான் உனக்கு திரும்ப தருவேன். அது ஒழுங்க நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் நம்மள பெரிய ஆள் நினைக்கிறோம் இல்லையா? நம்ம பெரிய ஆள் எப்படின்னா தேவன் இருக்குதுன்னா அவன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு அப்படின்னா ரொம்ப தைரியம் தான். ரொம்ப நெஞ்ச நிமித்தி நில்லு, தப்பு இல்லை. ஆனா யார் இருக்கணும் பக்கத்துல? அவர் இல்லாமல நிமிக்கிறாரு, அப்புறம் நிமித்திடுவாங்க. அல்லேலூயா. அவர் இருக்கணும். அவர் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் அவர் இருக்கிறாரான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்க. நீங்க கூட வரீங்களப்பா கொஞ்சம் அப்படி கவனிச்சுங்க. அல்லேலூயா. அதனால தாழ்மைப்படு. வாரத்துக்கு ஒரு முறையாவது தயவு செய்து ஒரு வேலையாவது உபவாசம் இருக்கு, ஜெபம். கொஞ்சம் ஒரு 1/2 hourல நீ வேலைக்கு போகாம இல்லை கொஞ்சம் பட்டி இருக்கிறதுனால எதுவும் ஒன்றும் பெருசா ஒன்றும் முடிவு எந்த தீங்க வந்துட்டு போறதுல எதுவும் பெருசா நீ சப்பாத்தி பெருசா எதுவும் பண்ணிட்டு போறது இல்லையா? அப்படி கொஞ்சம் தாழ்மைப்படும், கொஞ்சம் ஒழுக்க, அதாவது ஒழுக்க நெறிமுறையோடு ஒரு சரியான வாழ்வியலை வாழும். அல்லேலூயா. எந்த சூழல் வந்தாலும் இன்னைக்கப்பா அவரா இன்னைக்கு அவங்க ஜெபம் பண்ணுவார், அவங்க வரமாட்டார் சொல்லணும். அல்லேலூயா. அப்படி ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும்.
நம்மளே ஏற்படுத்தணும். அது சொந்தக்காரா இருந்தாலும் பந்தக்காரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் யாரும் உனக்கு ஒன்றும் தரப்போறது. நீ கஷ்டப்பட்டுதான் முடியும். நீ கஷ்டப்பட்டீங்கன்னா 4 பேர் மட்டும் வருவான். நீ நல்லா இருந்தீங்கன்னா வருவான். நீ நல்லா இருந்தா வருவான். அப்போ உன்னை நல்ல நிலையில் நீ நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு ஒழுங்கு வேண்டும். ஒழுங்கா கத்தரை தேட, உபவாசத்தோடு தேட வேண்டிய சூழல் வரும்போது உபவாசம் பண்ணணும். எனக்கு வாரம் இருக்க முடியாது மாஸ்டர். அதனால மாசத்துல ஒரு நாள் நான் என்ன பண்ண போறேன், இனிமேல் உபவாசிக்க போறேன், வேலைக்கெல்லாம் போறதை நிறுத்திக்கிட்டு காலையில உட்காந்து நல்ல ஜோம் பண்ண போறேன், சாயங்காலம் வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்ல போய் சாப்பிட்டு போறேன் அப்படின்னு ஒரு அர்ப்பணம் நம்மளே ஏற்படுத்தி கொள்ளணும். அது மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் புயல் வந்தாலும் கல்யாணமே பந்தி போட்டாலும் போக சரியாக கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒழுக்க நெறிமுறைகளை உடையவர்களாக கத்தரை மாற்றும்படி கரங்களை வேண்டி கத்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரம் கத்தாவே அருமையான நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக சோதரம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபம் நடைபெற உதவி செய்யும். ஆண்டவரே இந்த நாட்களில் தொடர்ந்து மழை அடுத்தடுத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த வாரத்தில் ஒரு மழை, அடுத்த வாரத்தில் மழை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே எது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறோம். எங்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படவும், எங்களுக்கு உண்டான எல்லாம் பாதுகாக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நன்மை குறைவில்லாதபடிக்கு எங்களை நிறைவாய் ஆண்டவர் நடத்துகிறார். ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நாமமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்யும் சகல உபகாரங்களை மறவார். ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you.